everyone. So இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா OMR ஷீட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறவங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுதான் தேவையான வீடியோ. OMR ஷீட்டை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே உங்களோட ஆன்சர் ஷீட்டையே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்துட்டு ஆல்ரெடி எழுதிருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் சேஞ்சஸ் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல சேர்த்து பார்த்துடலாம். இதுதான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போற OMR ஷீட். இதை வந்து நீங்க TNPSC வெப்சைட்லயே டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுக்குறோம், அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 2 பேஜ் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் செகண்ட் பேஜ் பொறுத்த வரைக்கும் இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். TNPSC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நீங்க ஆரம்பிக்குது இல்லையா, இதுதான் என்னன்னா செகண்ட் பேஜ். இதுல மொத்தம் 13 உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க தெரியுதா? மொத்தம் 13 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க வரிசையா ஒண்ணா ரீட் பண்ணணும். ஓகேவா? சோ இதை ரீட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இதை வாங்கணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சைன் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த பாக்ஸ்ல தான் உங்களோட சைன் எடுக்கணும். கரெக்டா இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கணும். சோ அது வந்து வெளியில போயிடக்கூடாது. சோ கரெக்டா உங்களோட சைன் எங்க இருக்குன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கணுமே தவிர வேற எந்த இடத்துலயும் இருக்கக்கூடாது. அதுவும் இந்த 13ஐயும் படிச்சுட்டு தான் நீங்க சைன் போடணும். ஓகேவா? சோ இதுல ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ இது தெரிஞ்சாலே உங்களுக்கு OMR ஷீட் பத்தி தெரிஞ்ச மாதிரி தான். சோ இதை நம்ம படிச்சுட்டு அது எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்றது அந்த OMR ஷீட்ல அப்படின்றதையும் நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னதா கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா, நீங்க இந்த 13 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் படிக்கணும். படிச்சுட்டு இங்க சைன் போடுறீங்க இல்லையா? இந்த இடத்துல நீங்க சைன் போடணும். சைன் போட்டது மட்டும் இல்லாம ஹால் டிக்கெட்லயும் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ அதையும் நீங்க ரீட் பண்ணிக்கணும். ஹால் டிக்கெட்லயும் மோஸ்ட்லி இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். சோ அதுல வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸும் தேவையில்லை. OMR ஷீட் பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான் உங்களுக்கு. லைக் நீங்க இங்க வந்து சைன் போடணும். இந்த 13 இன்ஸ்ட்ரக்ஷனையும் படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு சைன் போடணும். சப்போஸ் நீங்க வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, இல்ல நீங்க சைன் போட மறந்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களோட ஆன்சர் ஷீட்டையே செல்லாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? உங்க ஆன்சர் ஷீட்டையே மொத்தமா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த சிக்னேச்சர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த OMR ஷீட் இருக்கு இல்லையா, அந்த OMR ஷீட்ல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், போட்டோ, உங்களோட போட்டோ நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு ஒரு போட்டோ கொடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த போட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. எந்த போஸ்டுக்காக குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அப்படின்னு இருக்கும், எந்த சப்ஜெக்ட் நேம்னு இருக்கும், எங்க வந்து எக்ஸாம் நடக்குது அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். நம்ம மேல பார்ப்போம். சோ அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். இந்த பார்ட் 2னா என்னது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பார்ட் 2 ஆன்சர் ஷீட். இது வந்து பார்ட் 1. ஓகேவா? இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, சோ இதுதான் வந்து அந்த பார்ட்டிஷன். இந்த பக்கம் இருக்க இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்ட் 1, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்ட் 2. ஓகேவா? இந்த பார்ட் 2ல நம்ம சொன்ன மாதிரி இருக்கா, சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், எங்க நடக்குது, வென்யூ அண்ட் டேட் அண்ட் செஷன் எல்லாமே இருக்கும். இது வரைக்கும் நான் கரெக்டா இந்த டேட் அண்ட் செக்ஷன் 1 தான். ஓகேவா? இது வந்து செக்ஷன் 1. சோ இங்க இருக்கு பாருங்களா, செக்ஷன் 2 ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இருக்கிறது வரைக்கும் தான். மேல இருக்கிறது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். கரெக்டா இருக்கா, உங்க ரெஜிஸ்டர் நம்பர் ஒண்ணு விடாம கரெக்டா இருக்கா, நேம் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா, இனிஷியல் கரெக்டா இருக்கா, உங்களோட போட்டோ தான் இருக்கா, நீங்க எந்த எக்ஸாமுக்கு வந்திருக்கீங்கன்றது கரெக்டா இருக்கா, சப்ஜெக்ட் நேம் என்னது, எந்த இடத்துல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்றது கரெக்டா இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு கரெக்டா நீங்க ஆன்சர் ஷீட் வாங்குறீங்க இல்லையா, அந்த 10 நிமிஷத்துல 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். அந்த 10 நிமிஷத்துல வந்து இன்விஜிலேட்டருக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். நான் லேட்டா செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லேட்டா செக் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது செல்லாது, உங்களோட ஆன்சர் ஷீட்டே செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. சோ அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்லணும். ஓகேவா? மூணாவது என்னன்னா, பிளாக் கலர் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து முன்னாடியே சொன்ன இன்ஃபர்மேஷன். சோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? வேற எந்த பேப்பரையும் நீங்க எடுத்துட்டு உள்ள போக கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உள்ள போகும்போதே ஹால் டிக்கெட், இந்த பிளாக் பென், இதை தவிர உங்க கையில வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த வாட்ச் எல்லாம் கட்டலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. வாட்ச் எல்லாம் கட்டக்கூடாது. எலக்ட்ரானிக் டிவைஸ்குள்ள தானே வாட்ச் வரும். கண்டிப்பா வாட்ச் நீங்க கட்டவே கூடாது. எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே அலௌட் கிடையாது. போனா இருக்கட்டும், வாட்ச், லேப்டாப், இந்த மாதிரி எதையுமே நீங்க உள்ள எடுத்துட்டு போக கூடாது. போன், லேப்டாப் எடுத்துட்டு போக கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். வாட்ச் நிறைய பேர் கேட்டீங்க. சோ வாட்சும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான், அதை நீங்க கொண்டு போக கூடாது. சப்போஸ் நீங்க வந்து கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கலட்டி வெளியே வைக்க சொல்லுவாங்க. அப்படி அது தொலைஞ்சு போச்சு, யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த எக்ஸாம் எழுதுற ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ TNPSC கமிஷன்லயோ கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது. ஓகேவா? உங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். எதுக்கு கொண்டு வந்தீங்க, அது எங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் எதுவுமே கொண்டு போகாதீங்க. கையில முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பென்னு அண்ட் உங்களோட ஹால் டிக்கெட் இதை தவிர உங்க கையில எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, பார்ட் 1ல உங்களோட லெஃப்ட் தம்ப், ஓகேவா, லெஃப்ட் கட்டை விரலோட ரேகை வைக்க சொல்லுவாங்க. எந்த இடத்துல நான் காட்டுறேன்.
சோ இது வந்து பார்ட் 2, இது வந்து பார்ட் 1 அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த பார்ட் 1க்கு கீழே இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் வைக்கணும். ஓகேவா, இந்த இடத்துல உங்களோட லெஃப்ட் கட்டை விரல் வைக்கணும். எப்போ எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் வைக்கணும், இப்போ வைக்க கூடாது, எக்ஸாம் முன்னாடி வைக்க கூடாது. எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், இந்த கட்டவிரல் வைக்கணும். சைன் இந்த சைன் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடணும். இந்த கட்டவிரல் ரேகை அப்படின்றது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வைக்கணும். ஓகேவா, முன்னாடியே வச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா மார்க் மைனஸ் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க உங்க ஆன்சர் ஷீட்டை. ஸோ இதுலலாம் தெளிவா இருங்க. ஓகேவா, இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்றது கடைசியா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்க வைக்கணும். அதே மாதிரி உங்களோட இம்ப்ரெஷன் வந்து வெளியவோ இந்த கோடுக்கு வெளியவோ போச்சுனாலும் -2 மார்க். இந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடுக்கு வெளியே உங்க இம்ப்ரெஷன் போச்சுன்னா உங்களுக்கு -2 மார்க். ஓகேவா, ஸோ கரெக்டா பார்த்து தெளிவா வைங்க. அதுல ரொம்ப கவனமா இருங்க. அந்த 3 மணி நேரம் ரொம்ப கேர்ஃபுல்லா கான்சியஸா இருங்க. ஓகேவா, ஸோ அங்கதான் வைக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இப்ப நான் சொன்னது இருக்கா, 2 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. எப்போ நீங்க வந்து அந்த சர்க்கிள்குள்ள அந்த ஸ்பேஸ் ப்ரொவைடட் கொடுத்திருக்க ஸ்பேஸ்ல நீங்க வைக்கலன்னா உங்களுக்கு 2 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ வேற எதுவுமே நீங்க பண்ணாதீங்க, 2 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, ரொம்ப கான்சியஸா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேவா, அடுத்தது பார்கோட் பத்தி கொடுத்திருக்காங்க. பார்கோட்னா என்ன, ஸோ நிறைய பார்கோட் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லா பார்கோட் இருக்கு. நிறைய விஷயங்கள் இதுல வந்து பார்ப்பாங்க. இது எதையுமே நீங்க டேமேஜ் பண்ணிடக்கூடாது. டேமேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி நீங்க போய் கிறுக்க கூட கூடாது. ஓகேவா, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தெளிவா காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எழுதுறது, சும்மா இங்க பாயிண்ட் பண்றது, இந்த மாதிரி எதுவுமே உங்க ஆன்சர் ஷீட்ல இருக்கக்கூடாது. ஒரு புள்ளி கூட இருக்கக்கூடாது. ஓகேவா, ஷேட்லாம் இருக்கணும், அதுக்காக அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. ஷேடெல்லாம் கரெக்டா இருக்கணும். மற்றபடி அதை தாண்டி ஒரு புள்ளி வைக்கிறது, கோடு போடுறது, பேப்பரை மடக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே இந்த பார்ட் 1 இருக்கு இல்லையா, அவங்க பேரை கிழிச்சிருவாங்க. இந்த சைடு ஆன்சர் இருக்கிறத தனியா கிழிச்சிருவாங்க. இப்போ இந்த பக்கம் இருக்க ஒரே அடையாளமே இந்த பார்கோடும் அதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் அந்த கட்டவிரல் ரேகையும் மட்டும்தான். இதை வச்சுதான் உங்களோட ஆன்சர் ஷீட் எதுன்னு மேட்சே பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஏதாச்சும் புள்ளி வைக்கிறது, இந்த பார்கோட வந்து டேமேஜ் பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் ஷீட் தானே அது தெரியாது. அப்போ கடைசியில அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க கேர்ஃபுல்லா இருக்க சொன்னோம், நீங்க இல்ல, அதனால நாங்க ஆன்சர் ஷீட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. ஓகேவா, ஸோ என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா ஆன்சர் ஷீட்டை பார்த்துக்கணும். அப்படியே பொத்தி ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஷேடு செக்ஷன் 2ல. ஸோ இந்த செக்ஷன் 2ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட புக்லெட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. புக்லெட் நம்பர்னா என்ன, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதுல ஒரு நம்பர் மேல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ கார்னர்ல இருக்கும். ஓகேவா, இந்த கார்னர்ல இருக்கும். ஸோ அந்த கார்னர்ல இருக்க நம்பர் எடுத்து இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நம்பர் நான் ரேண்டமா போடுறேன், 0 1 2 அடுத்தது 3 4 5 6 7. இதுதான் உங்க நம்பர்னா இதுக்கு கீழே கரெக்டா அந்த 0ல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஷேட் பண்ணணும். ஓகேவா, அடுத்ததுல 1ல ஷேட் பண்ணணும். நான் சிஸ்டம்ல பண்றதுனால எனக்கு ஒழுங்கா வரல. ஸோ நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கரெக்டா அது ஃபில் ஆகுற மாதிரி ஷேட் பண்ணும். ஓகேவா, அந்த மாதிரி ஷேட் பண்ணணும். ஸோ 3 அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்களோட நம்பர் இதுக்கு கீழே என்ன நம்பர் அப்படின்றத ஷேட் பண்ணணும். இந்த நம்பர் எங்க இருந்து கொடுப்பாங்க, இந்த நம்பர் எங்க இருக்கும்னா உங்களோட கொஸ்டின் புக்லெட்ல இருக்கும். ஓகேவா, கொஸ்டின் புக்ல உங்களோட நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எடுத்து இந்த மாதிரி நீங்க வரிசையா ஷேட் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி ஷேட் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், வேற எதுவுமே உங்க வேலை கிடையாது. ஓகேவா, அந்த ப்ரெசென்ட் ஆப்சென்ட் எல்லாம் உங்க வேலை கிடையாது. சப்போஸ் இன்விஜிலேட்டர் உங்களை போட சொன்னாங்கன்னா மட்டும்தான் போடணும், இல்லைன்னா இது எல்லாத்தையும் இன்விஜிலேட்டர் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா, நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல உங்களோட உங்களோட புக்லெட் நம்பர் இந்த மாதிரி பண்ணி இதை ஷேட் மட்டும் பண்ணணும். ஓகேவா, அதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6வது இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ 7வது இடத்துல. ஸோ இந்த 6வது இடத்துல நம்ம பார்கோட் கொஸ்டின் பேப்பர் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கரெக்டா, ஸோ அடுத்து என்னது, உங்களோட ஆன்சர் ஷீட்டுக்கு போயிட்டாங்க. ஆன்சர் ஷீட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டக்குனு இதான் ஆன்சரா, ஸோ ஏவை வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டீங்க. ஓகேவா, ஏவை ஃபில் பண்ணிட்டீங்க, அதோட அதை விட்டுறணும். அடுத்து எனக்கு தெரியும் சி தான் ஆன்சர், நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு இப்படி சியை போய் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம -2 மார்க் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு தப்பானா கூட மார்க் கிடையாது. ஆனா நீங்க தப்பா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2ஆ பண்றது, இல்ல இப்படி புள்ளி வைக்கிறது, இல்ல இந்த மாதிரி கிராஸ் பண்றது, இல்ல இப்படி டிக்கு போடுறது, இந்த மாதிரி எது பண்ணாலுமே இது எதுவுமே பண்ணக்கூடாது. இது எது பண்ணாலுமே -2 மார்க். ஓகேவா, ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த 8வது கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. அப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த இ ஆப்ஷனை ஃபில் பண்ணணும். இ ஆப்ஷன் கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கும்னா விடை தெரியவில்லை அப்படின்னு இருக்கும். இ ஆப்ஷன் என்னதுன்னா விடை தெரியவில்லை அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். மார்க் பண்ணாம அதை அப்படியே பிளாங்கா விட்டீங்கன்னா -2 மார்க். ஓகேவா, நீங்க இ ஆப்ஷனை மார்க் பண்ணணும். எதுக்காக இவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா
போன தடவை என்ன நடந்தது அப்படின்னா அந்த டிஎன்பிஎஸ்சில இந்த ஆன்சர் ஷீட்டை கொண்டு போறாங்க இல்லையா சென்னைக்கு, அப்படி கொண்டு போகும்போது ராமேஸ்வரத்துல இருந்து கொண்டு போகும்போது இது யாரோட பேப்பர் அப்படின்றத பார்த்து எடுத்துட்டு போய் ஆன்சர் மார்க் பண்ணாத இடத்துல எல்லாம் மார்க் பண்ணி அதுக்கு மார்க் வாங்கிட்டாங்க அண்ட் போஸ்டிங்கும் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த ஊழலை இந்த முறைகேடை கண்டுபிடிச்சு மற்றவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேப்பரையே 2ஆ பிரிக்கிறது. அதை பிரிச்சுதான் கொண்டு போவாங்க. எதுக்காகனா யாரோட ஆன்சர் ஷீட் எதுனே தெரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு போவாங்க. அதே மாதிரி வேற இடத்துல மார்க் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஆன்சரை நீங்க மார்க் பண்ணி வைக்கணும். அதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஆப்ஷன் தான் இ. ஓகேவா? ஸோ எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுதான் சொல்லிட்டேன். ஸோ எதுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க எப்படி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நான் மார்க் பண்ணது இல்லைனா இங்க பாருங்க 1ல எப்படி ஷேட் பண்ணிருக்காங்க இதே மாதிரிதான் பண்ணணும். இந்த டிக்கு போடுறது, இன்டு போடுறது, புள்ளி வைக்கிறது, நடுவுல வட்டம் போடுறது, இது எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. இது எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மட்டும் தான் ஷேட் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் மட்டும் தான் இருக்கணும். ஆன்சர் தெரியலன்னா என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? இ ஆப்ஷனை ஷேட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த கொஸ்டின் பேப்பர் நம்பர் எப்படி ஷேட் பண்றது, நீங்க பாருங்க 2 ஷேட் பண்ணிருக்காங்க, 7, இதெல்லாம் கரெக்டா பண்ணணும். இதெல்லாம் தப்பா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு -5 மார்க். ஓகேவா? இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த கொஸ்டின் பேப்பரை தப்பா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு -5 மார்க். ஓகே, -5 மார்க் பண்ணிடுவாங்க. ஒரு சில நேரம் நீங்க சுத்தமா நீங்க என்ன ஆன்சர்னே கண்டுபிடிக்க முடியல, உங்க நம்பரே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல ஆன்சர் ஷீட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுதான் இங்க இருக்கு 8வது. அண்ட் 10வது பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம சொன்னதுதான். ஸோ ஆன்சர்ஸ் ஏ 0னா 0 மார்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணணும். சப்போஸ் ஆன்சர் தெரியலன்னா என்ன பண்ணணும்? இ இருக்கு இல்லையா, இ அந்த ஆப்ஷனை நீங்க மார்க் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இது இங்க பாருங்க, இதுதான் 9வதா கொடுத்திருக்காங்க. இது என்ன பார்ட் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க மார்க் பண்றீங்களா, ஏ மார்க் பண்றீங்க, 2வது பி மார்க் பண்றீங்க, 3வது ஏ மார்க் பண்றீங்க. இப்போ எத்தனை ஏ ஆன்சர் டிக் பண்ணிருக்கீங்க? 2 ஏ ஆன்சர், பி 1 பி. அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணணும். இப்போ மொத்தம் உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்கு. கரெக்டா? இந்த 200 கொஸ்டின்ல எனக்கு 100 கொஸ்டினுக்கு நான் ஏ மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு 1 0 0வை ஷேட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 கொஸ்டினுக்கு நான் ஏ மார்க் பண்ணிருக்கேன். பி 10 கொஸ்டினுக்கு மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு 10 ஷேட் பண்ணணும். ஓகேவா? 10 ஷேட் பண்ணணும். சி ஒரு 20 கொஸ்டினுக்கு மார்க் பண்ணிருக்கேன்னா 20 ஷேட் பண்ணி இந்த இடத்துல 20ன்னு போடணும். முன்னாடி 0 சேர்க்கணும். ஓகேவா? 3 டிஜிட்னா நீங்க போட்டுடலாம். 2 டிஜிட்னா முன்னாடி 0 சேர்க்கணும். 1 டிஜிட்னாலும் 0 0 1 ஒரே ஒரு ஆன்சருக்கு தான் நான் டி பண்ணிருக்கேன் அப்படின்னு ஷேட் பண்ணணும். இந்த இடத்துல 200 அப்படின்னு உங்களுக்கு டேலி ஆகணும். மொத்தம் 200 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன்றது டேலி ஆகணும். அப்பதான் உங்க கொஸ்டின் பேப்பரையே இவாலுவேட் பண்ணுவாங்க. இது புரிஞ்சிச்சா? உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? எத்தனை ஆன்சருக்கு ஏ டிக் பண்ணிருக்கீங்க, எத்தனை பி பண்ணிருக்கீங்க, எத்தனை சி பண்ணிருக்கீங்க, எத்தனை டி பண்ணிருக்கீங்க, எத்தனை இ பண்ணிருக்கீங்கன்றத மொத்தமா நீங்க மார்க் பண்ணணும். இது மொத்தத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 200 வரணும். ஏன்னா 200 கொஸ்டினுக்கும் நீங்க மறக்காம ஆன்சர் பண்ணணும். தெரியல அப்படின்னா இ பண்ணிடலாம். பண்ணாம விட்டீங்க அப்படின்னா -2. மறுபடியும் சொல்றேன், தெரியலன்னா இ மார்க் பண்ணி வைங்க. ஓகேவா? ஸோ இதை தான் நீங்க ஃபில் பண்ணணும். இது டேலி ஆச்சுன்னா மட்டும் தான் எப்படி டேலி ஆகுதுன்னு பார்த்துதான் உங்க ஆன்சர் ஷீட்டையே கரெக்ட் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதை 2ஆ பிரிச்சுதான் கொண்டு போவாங்க. ஓகேவா? கரெக்ட் பண்றதுக்கே. ஸோ இதெல்லாம் தெளிவா பண்ணுங்க. இந்த இடப்பா இன்விஜிலேட்டரே பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல நீங்க பண்றீங்களா அது அப்படியே இன்விஜிலேட்டர் பண்ணுவாங்க. ஏ எத்தனை பண்ணிருக்காங்க, பி எத்தனை பண்ணிருக்காங்க, ரெண்டுமே கரெக்டா ஆகுது அப்படின்னு இந்த இடத்துல உங்களை சைன் போட சொல்லுவாங்க. போட்டுட்டு இந்த இடத்துல அவங்களும் சைன் போடுவாங்க. இது எல்லாமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். இந்த சைன் எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஓகேவா? ஸோ அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. இதுவும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலயும் பாருங்க, மொத்தம் ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை அப்படின்றத எழுதணும். ஸோ அதுவும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களே இன்விஜிலேட்டரே கொடுப்பாங்க. நீங்க பயப்பட தேவையில்லை. ஸோ எதை நினைச்சும் பயப்படாதீங்க. ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி மொத்தம் எத்தனை அப்படின்றதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். மொத்தம் எத்தனை அப்படின்றத செக் பண்ணி நீங்க அதையும் எழுதணும். ஓகேவா? 200 டேலியா இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். 2வது பிரசன்ட் ஆப்சன்ட். நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பிரசன்ட் ஆப்சன்ட் இங்கேயும் ஒன்று இருக்கும் அண்ட் இங்கேயும் இருக்கும். ஸோ இந்த பிரசன்ட் ஆப்சன்ட்லாம் இன்விஜிலேட்டர் தான் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ 2வது நீங்க கரெக்டா எல்லாமே எழுதிருக்கீங்களா, எல்லாம் மார்க் பண்ணிருக்கீங்களான்னு கடைசி ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்? சைன், உங்களோட சைன் எல்லாத்தையும் இந்த இடத்துல போடணுமோ, எக்ஸாம் முடிச்சுட்டு எந்தெந்த இடத்துலலாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுடணும். இவ்வளவுதான் OMR ஷீட். ஸோ நீங்க பயப்பட தேவையில்லை. இப்போ பண்ணிருக்க சேஞ்சஸ் என்னன்னா பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1ன்றது இந்த பக்கம் இருக்குது, பார்ட் 2ன்றது இந்த பக்கம் இருக்குது. ஸோ அதை எதுக்கு பிரிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ நீங்க பிரிச்சிருக்கத
தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நீங்க கரெக்டா எழுதுவீங்க. எதுக்காக பிரிக்கிறாங்க, அங்க போய் கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம தான் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா ஒரு போஸ்டிங்க்கு ட்ரை பண்றோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, உங்களோட போஸ்டிங்கை லூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப கான்சியஸா அந்த 3 hours என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப கான்சியஸா இருங்க. ஆன்சர் மார்க் பண்றதுல இருக்கீங்களோ இல்லையோ, ஸோ உங்களோட OMR ஷீட்டை ஹேண்டில் பண்றதுல இருங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்ப எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா மைனஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, மைனஸ் மார்க்லாம் வராம பாத்துக்கோங்க. கஷ்டப்பட்டு அந்த 1 மார்க்குக்கு எத்தனை சாப்டர் கவர் பண்றீங்க, அந்த 1 மார்க்குக்கு எத்தனை யூனிட் கவர் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை எழுதி முடிச்சுட்டு சும்மா ஆன்சர் தப்பா மார்க் பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் நம்பர் தப்பா எழுதிட்டேன்றதுக்காக 2 மார்க்கு மைனஸ் வாங்கிட்டு வராதிங்க. அந்த 2 மார்க்குக்கு எத்தனை மாசம் கஷ்டப்படுறீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? ஸோ OMR ஷீட்டை ரொம்ப கான்சியஸா ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா எக்ஸாம் எழுதுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இந்த OMR ஷீட்டையும் டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். டவுன்லோட் பண்ணி பாருங்க, படிச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு இந்த குரூப் 2 குரூப் 4 எழுத போறீங்க இல்லையா? இப்போ இந்த வாரம் குரூப் 1 குரூப் 2 எழுத போறீங்க, குரூப் 4 கொஞ்சம் மாசத்துல எழுத போறீங்க. அது எல்லாத்துக்குமே இதுதான் கொடுப்பாங்க. ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. அண்ட் ரெகுலரா சேனல் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கேளுங்க. இன்னொரு விஷயம், ஸோ எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு நீங்க எப்போ போகணும் அப்படின்னா 9 மணிக்கே போயிடணும். ஓகேவா? 9 ஹாலுக்குள்ள நீங்க போகணும். 9 ஹாலுக்கு மேல கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. இதுக்கு முன்னாடி 10ல இருந்து 10:30 வரைக்கும் வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட உள்ள போய்க்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. 9 மணிக்கே நீங்க உள்ள போயிடணும். 9 ஹால் வரைக்கும் தான் டைம். 9:16 உள்ள வந்தா கூட யாராச்சும் எங்களுக்கு இறந்து போயிட்டாங்க, வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற காரணம் சொன்னா கூட உள்ள விட மாட்டாங்களாம். அது காரணம் கிடையாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன்னா கூட உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்த வருஷம் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. 9 to 9:09க்கு உள்ள போயிருங்க. அவ்வளவுதான், 9க்கு உள்ள போயிருங்க. 9 ஹாலுக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த எக்ஸாம் சென்டர் அப்படின்றத செக் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் எக்ஸாமினேஷன் சென்டரை மாத்திலாம் போவீங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்னு எதுன்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிஞ்ச அளவு சீக்கிரமா, அன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புங்க. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க இல்லையா? சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புங்க. 9 மணிக்கே உள்ள போயிருங்க. 10 to 10:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்றத ஞாபகம் வச்சுட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 9 மணிக்கே உள்ள போயிடணும். 9 ஹால் டு 9:30 வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் பார்த்து நீங்க போய் ரூம்ல அசம்பிள் ஆகுறதுக்கு தான் அந்த காமன் நேரம். 9 ஹால்ல இருந்து 9:30 வரைக்கும். ஓகேவா? 9:30க்கு கரெக்டா நீங்க ரூம்ல இருக்கணும். 9:45க்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் ஷீட் கொடுத்துருவாங்க, சாரி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த 9:30 டைம்ல உங்களுக்கு OMR கொடுத்துருவாங்க. நீங்க அதெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ½ hour ஃபுல்லா இந்த செக்கிங்க்கு தான் போக போகுது. செக்கிங்க்கு ½ hour கொடுக்குறாங்கன்னா இதை போய் இதுக்கு ½ hour கொடுக்குறாங்கன்னு நினைக்க கூடாது. ஏன்னா பாருங்க, -2 -5 அசால்ட்டா பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த முறைகேடெல்லாம் தடுக்க வேற வழியே கிடையாது. நம்ம இவ்வளோ கேர்ஃபுல்லா இருந்துதான் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த குரூப் 2 எழுத போற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. இதுக்கப்புறம் படிக்காதீங்க, ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.